exact model with exact part number, which can help you to get the deal. And we have this printer class, and of course the scanner class. And tablets. So tablets may we have both or light use retail ஏரியாலையோ இல்லைனா கியாஸ்க் ஐ மீன் கிச்சன்லையோ யூஸ் பண்ண ரெஸ்டாரண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி டேப்லெட்ஸை வி ஆல்சோ ஆஃபரிங் வித் அனிவல் என்டர்பிரைஸ் லேயர். ஸோ இந்த டேட்டா இதுவுமே இல்லாமல் ப்ராப்பரான செக்யூரிட்டி பேச்சஸோட இருக்கிற டேப்லெட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக நாங்கள் கொண்டு வந்த டெக்னாலஜி தான் இந்த கீழே இருக்கிற ஸ்கேன் இன்ஜின். ஸோ இந்த ஸ்கேன் இன்ஜின் நார்மலாக நீங்கள் காம்படிஷனில் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரேஞ்ச் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஒன்று இருக்கும், அப்புறம் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஒன்று இருக்கும். ஒரு 3 இருக்கும், எஸ்ஆர், எல்ஆர், இஆர் அப்படின்னு ஒரு 3 வேரியன்ட் இருக்கும். ஸோ அந்த 3 வேரியன்ட் டிஃபரன்ஸ் நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நார்மலாக ஸ்டாண்டர்ட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.4 மீட்டர், தட் மீன்ஸ் ஒரு 4 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு ஒரு சின்ன ஸ்கேல் எடுத்தீங்க அப்படின்னா 4 சென்டிமீட்டர்லேருந்து உங்களால் ஒரு 0.9 மீட்டர் வரைக்கும் உங்களால் ரீட் பண்ண முடியும். அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப்ஆர் இந்த X20 இருக்குல்ல, இதுதான் வந்து காம்படிஷனோட லாங் ரேஞ்ச். இந்த லாங் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பார்கோட நீங்கள் மினிமலாக நீங்கள் ரீட் பண்ணும் போதே நீங்கள் வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் தள்ளி தான் நீங்கள் ரீட் பண்ணணும். ஸோ உங்களால் ஒரே பார்கோட் ஸ்கேனர் வச்சுக்கிட்டு கிட்ட இருக்கிற பார்கோடையும் தூரமாக இருக்கிற பார்கோடை ரீட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு கேப் இண்டஸ்ட்ரியில் எப்பயுமே இருக்கு, மார்க்கெட்டில் எப்பயுமே இருக்கு. ஸோ அதனால தான் ஹனிவெல் we came with a new solution called FR-XLR. அது ஒண்ணுமே இல்லை, எஃப்ஆர்னா ஃபிளெக்ஸ் ரேஞ்ச், எக்ஸ்எல்ஆர்னா எக்ஸ்டெண்டட் லாங் ரேஞ்ச். இந்த எஃப்ஆர் அப்படி என்னன்னா ஃபிளெக்சிபிள் ரேஞ்ச். ஃபிளெக்சிபிள் அப்படின்னா கிட்ட இருக்கிற பார்கோடுமே சரி தூரமா இருக்கிற பார்கோடுமே ரீட் பண்ணணும். ஸோ அதோட ப்ராக்சிமிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர்லேருந்து 24 மீட்டர்ஸ் வரைக்கும் ரீட் ஆகும். Just think about 24 meters. So of course it depends upon the barcode size. நம்மளோட அந்த பார்கோடோட சைஸுமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். the bigger you have, the bigger the distance you will get. ஸோ அந்த மாதிரி 24 meters. ஸோ நாங்கள் ரீசெண்டாக ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணோம் வித் CK65 டிவைஸ். இந்த மொபைல் டிவைஸ் கூட நாங்கள் டெஸ்ட் பண்ணோம். ஸோ ஒரு பிரைட்டர் சன்லைட்டில் ஒரு ஓப்பன் யார்டில் நம்ம சென்னை ஒரகடத்தில் தான் நடந்தது. ஒரு 12-1 மணிக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டா இந்த பார்கோட எல்இடியே தெரியல, பட் ஸ்டில் வி கேன் ஏபிள் டு ரீட் த பார்கோட் இன் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் 15 மீட்டர்ஸ். ஒரு 15 மீட்டர்ல இருந்து எங்களால் பார்கோட ரீட் பண்ண முடியுது. ஸோ தட் கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வி ஹேவ் இன் அவர் ஸ்கேன் இன்ஜின்ஸ். அந்த டிபிக்கல் யூஸ் ஒரு வேர் ஹவுஸ்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டர்ன்றவர் ஒரு பாக்ஸை வந்து வேர் ஹவுஸ்ல இருந்து எடுத்து வந்து வேர் ஹவுஸ்ல போய் லொகேஷனையும் ஸ்கேன் பண்ணுவாரு, கிட்ட எடுத்து வந்து அதோட காட்டன் பாக்ஸையும் ஸ்கேன் பண்ணுவார். ஸோ இந்த 2 அப்ளிகேஷனுக்குமே 2 ஸ்கேனர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரே ஸ்கேனர் மூலியமா நம்மளால இங்க லொகேஷன் கோட் இருக்குங்க, இந்த கடைசி இமேஜ்ல அதுதான் லொகேஷன் கோடு. இந்த லொகேஷன் கோடையும் ரீட் பண்ண முடியும். அதே போல செகண்ட் இமேஜ் இருக்கிற இந்த கிட்ட இருக்கிற காட்டன் பாக்ஸ் ஒரே ஸ்கேனர்ல ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்கேன் இன்ஜின் வந்து நம்ம கிட்ட இருக்கிற இப்போ ரீசெண்டாக நாங்கள் லான்ச் பண்ணிருக்கிற 2 மாடல்ஸ் நாங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஒன்று வந்து 1990 ஆர் 1991 XLR அப்படின்ற மாடலை ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ 1990 ஆர் 1991 XLR இந்த ஸ்கேனர்ல we have given this XLR ஸ்கேன் இன்ஜின். அதே போல மொபிலிட்டி டிவைஸ்ல CK65ல இதே போல XLR மாடல் ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க எங்கேயாச்சும் ஒரு காம்படிஷன் வேற ஒரு பிச் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே இந்த டெக்னிக்கல் பாயிண்ட் போட்டு நம்மளால காம்படிஷனை பீட் பண்ணி நம்ம ஆர்டர் நம்மளால எடுக்க முடியும், ஆர்டரை நம்மளால கிராட் பண்ண முடியும். இந்த ஒரு பாயிண்ட் வச்சு நம்மளால கிராட் பண்ண முடியும். ஸோ இது நியூ டெக்னாலஜிஸ். ஸோ கெட்டிங் இன் அவர் டே இன் டே அவுட் ஸ்கேனர் பத்தியான ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மட்டும் தான். So நம்ம கிட்ட இருக்க டோட்டல் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேனர்ஸ், ஃபர்ஸ்ட் ஜெனரல் பர்பஸ் ஸ்கேனர்ஸ் லைக் வி ஹேவ் HH492, 1472, 1952 சீரிஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஜெனரல் பர்பஸ். ஸோ அஃப்கோர்ஸ் ரீட்டைல இருக்கிற டேபிள் மோட் ஸ்கேனர்ஸ், இந்த ஜெனி மாடல் சொல்றேன், ஜெனி மாடல் HF680 அந்த மாடல்ஸ்லாம். அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் மாடல் தான் நான் இப்போ சொன்ன அந்த ஸ்கேன் இன்ஜின் நாங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். இதே மாதிரி தான் இருக்கும், கம்ப்ளீட்லி ரக்கட் ரப்பர் பூட்டோட இருக்கும், IP67 ரேட்டட், உங்களுக்கு வயர்ட் அண்ட் வயர்லெஸ் ரெண்டுமே வருது. ஸோ அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் வேரபிள்ஸ், இது வந்து நாங்கள் வி வில் கால் இட் ரிங் மவுண்ட் ஸ்கேனர்ஸ், ரிங் ஸ்கேனர்ஸ் கால் பண்ணோம். ஸோ பொதுவாக நம்மளோட ரீட்டைல் ரீஜன்ஸில் இது பெரியவாக இது ஆகாது. பட் ஸ்டில் உங்கள் கஸ்டமர்ஸ் எங்கேயாச்சும் இந்த மாதிரி கேட்டாங்க, எங்களுக்கு எந்த டிவைஸும் வேணாம், நாங்கள் கையில் அது கேரி பண்ணல, ஆப்ரேட்டர் வந்து ஸ்கேனும் பண்ணணும், காட்டன் பாக்ஸ் எடுத்து வைக்கணும், இல்லை மெட்டீரியல் தூக்கி வைக்கணும் அப்படின்னா அது 2 வேலை. ஸ்கேன் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கேனர் வச்சுட்டு திருப்பியும் காட்டன் பாக்ஸை தூக்கணும். ஸோ இந்த 2 வேலை கம்மி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரிங் ஸ்கேனர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால ஸ்கேனும் பண்ணி அட் த சேம் டைம் 2 கையும் யூஸ் பண்ணி மெட்டீரியலையும் எடுத்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அண்ட் தென் ஹெல்த் கேர், உங்களோட ஹாஸ்பிட்டலில் இல்லைனா ஃபார்மா கம்பெனிஸில் இந்த மாதிரி ஹெல்த் கேர் ஸ்கேனர்ஸ் தேவைப்படும்.
ஸோ இது என்னன்னா இது உங்களுக்கு ஸ்கேனர்ஸ் வரும்போதே உங்களுக்கு வந்து இட் வில் பி கம்ப்ளீட்லி அயனைஸ்டு. ஸோ இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன வைரஸஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் சொல்லுவோம், டிஸ்இன்ஃபெக்டன்ட் ரெடி. ஸோ அதெல்லாம் இதுல இது ஹார்ம்ஃபுல்லா இருக்காது. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் HH49X 409X அப்படின்னா போத் ஒயர்டு அண்ட் ஒயர்லெஸ் இருக்கிறதுலே நம்ம கிட்ட இருக்கிற பேசிக் ஸ்கேனர்ஸ் இதுதான். இட் இஸ் ரியலி பெர்ஃபார்மிங் வெல். இனிஷியலாக சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்தது, வி ஆர் ஓவர் கம்மிங் இட். இதெல்லாம் கொடுத்து ஃபர்ம் எல்லாம் ரெடி பண்ணி வி ஆர் மூவிங் ஆன் இட். ஸோ இட்ஸ் ரியலி குட் மூவிங் ஸ்கேனர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிரடல் வச்சு வருது, கிரடல் இல்லாமல் சும்மா டாங்கல் யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக ப்ளூடூத் மவுஸ் யூஸ் பண்ணுறோம் டாங்கல். ஸோ 2 விதமா நம்மளால ப்ளூடூத் டேட்டா வந்து பாஸ் பண்ண முடியும், எதர் கிரடல் மூலியமா அப்படின்னா டாங்கல் மூலியமா. அண்ட் தென் 1472. ஸோ 1472 அகைன் ஒயர்ட் அண்ட் ஒயர்லெஸ் ரெண்டுமே இருக்கு. 195052. ஸோ 1950 மாடல்ல இருந்து நம்மளால வி கேன் ஏபிள் டு ரீட் டிபிஎம் கோட்ஸ். இந்த லேசர்ல இச் பண்றாங்க இல்லையா, லேசர்ல டாட் பின்ல இச் பண்ற பார் கோட்ஸையும் நம்மளால 1952ல ரீட் பண்ண முடியும். அதே போல இப்போ நியூவா லான்ச் பண்றது 1962. ஸோ இந்த 1962 எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கேனிங் பெர்ஃபார்மன்ஸ்ல இஷ்யூஸ் இருக்கும், சப்போஸ் எங்களால 1952லயோ இல்லை 1472 எங்களால் ரீட் பண்ண முடியல, அதனால கஸ்டமர் வேற காம்படிஷன் மாடலுக்கு போறாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் லேட்டஸ்டா ரிலீஸ் பண்ணிருக்க அந்த 1962 இது வந்து ஒயிட் லைட்ல வரும். அந்த நீங்க ஸ்கேனர் ட்ரிகர் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒயிட் லைட்ல வரும், கிரீன் எய்மர்ல வரும். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் நிஜமே நல்லா இருக்கு. நாங்க நம்ம சென்னையில் இருக்க சின்ன சின்ன இந்த இஎம்எஸ் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, லைக் ஃப்ளெக்ஸ், ஃபாக்ஸ்கானு, டெல், ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம இதை சப்ளை பண்ணியிருக்கோம். எங்கேயாச்சும் இந்த பிசிபி போர்டில் ஸ்கேன் பண்ணோம், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரில் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட், நல்ல ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு. நீங்க எங்கெங்கெல்லாம் ஸ்கேனிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதுவா இருக்கும் அப்படின்ற இடத்துல நீங்க கண்டிப்பா இந்த மாடலை பிட்ச் பண்ணலாம். டெமோ என்னன்னா நீங்க கேளுங்க, we can arrange it. சாரி டு இன்டரப்ட் சார். ஆக்சுவலி இந்த 2D ஸ்கேனர்ஸ்னா இந்த HH492 இருந்து 1960 வரைக்கும் இருக்குது இந்த மாடல்ஸ்ல. எந்த இது மாதிரி செக்மெண்ட்ஸ்க்கு நம்ம இது மாதிரி ஸ்கேனர் பிட்ச் பண்ணான்ற மாதிரி கொஞ்சம் இன்புட் கொடுத்தா நல்லா இருக்கும் சார். டெஃபினட்டா. தேங்க்யூ. ஸோ HH492 பேசிக்கலா நம்ம ரீட்டைல் செக்மெண்ட்ஸ்ல கண்டிப்பா இது நம்ம அதிகமாகவே பிட்ச் பண்ணலாம். ஏன்னா இது நல்ல ப்ரைசிங் நல்லா இருக்கும், நம்ம பெட்டரா அதை பிட்ச் பண்ணலாம். HH492 என்ற மாடலில் பெட்டரா பிட்ச் பண்ணலாம். எங்கெல்லாம் ஹேண்டில் தேவையோ அப்படின்னா, ஹேண்டில் வேணுமா ஃபிக்ஸ்டு மவுண்ட், டேபிள் மவுண்ட் வேணும் அப்படின்னா we can push in HF680 இல்ல Genesis நம்ம புஷ் பண்ணலாம், 790 அந்த மாதிரி மாடல்ஸை புஷ் பண்ணலாம். பட் ஹேண்டில் வேணும் அப்படின்னா HH492 போத் ஒயர்டு இருக்கு, ஒயர்லெஸ்ஸுமே இருக்கு. ஸோ அங்க சின்ன சூப்பர் மார்க்கெட் கொடுக்கலாம், டெக்ஸ்டைல் ஷாப்பு, கிராசரி, சின்ன கிஃப்ட் ஆர்டிகல் ஷாப்பு. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் பாஸ் வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ பாஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ண முடியும், பாஸோ அல்லது சிஸ்டமோ. ஸோ அந்த எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. சூப்பர் மார்க்கெட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பொருளையுமே நம்ம வந்து தூக்கி அந்த ஃபிக்ஸ்டு ஸ்கேனர்ல காமிக்க முடியாது இல்லையா, பெரிய பேக்லாம் இருக்குன்னாக்கா. ஸோ அதெல்லாம் ஸ்கேன் பண்ணுறதுக்குமே அடிஷ்னலாக தே வில் கோ ஃபார் ஒன் மோர் ஹேண்டல்டு ஸ்கேனர். அந்த இடத்துலையும் இது யூஸ் பண்ண முடியும். எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து 1472. ஸோ 1472ல எங்க நமக்கு வந்து இன்னும் பாஸே வந்து இன்னும் ஹை ஸ்கேல்ல நடக்குது, ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்கேனிங் நமக்கு நடக்கணும். பீக் டைம் எப்பயுமே அந்த மார்க்கெட்ல வந்து ஒரு ஹெவி ரஷ் இருக்கும், பீக் டைமா இருக்கும் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி இடத்துல வி கேன் ப்ரொசீட் 1472. பேசிக்கா இந்த பெரிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் லைக் நம்ம இதுல சொன்னோம் சரணா ஸ்டோர்ஸ், ஜெயச்சந்திரன், ஸோ இந்த மாதிரி போத்தீஸ், இந்த மாதிரி இடத்துல நம்ம எப்பயுமே பீக் டைம் இருக்கும், எப்பயுமே ஸ்கேனிங் ஃபாஸ்டா நடக்கணும் அப்படின்ற இடத்துல நம்ம 1472 கொடுக்கலாம். அங்க கொடுக்கலாம் ஸ்கேன் அக்ரெசிவான அப்ளிகேஷன். ஸோ அதுதான் நம்மளோட இந்த ஸ்கேனரோட ஒரு பெரிய கண்டினியூஸாக ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஸ்கேன் 20 ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரியர் கம்பெனிக்காரங்களாம் காலைல 10 மணிக்கு கவர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 12 மணிக்குள்ளே டெலிவரி பண்ணணும். ஸோ அப்போ எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த கவர்லாம் அவங்களோட அந்த டெப்போக்கு வந்திருக்குன்றத ஸ்கேன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 கவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ஸ்கேன் பண்ணிட்டு டெலிவரிக்கு எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இது டெஃபினட்டாக யூஸ் ஆகும். ஒரு ஐடியாக்காக சொல்றேன். ஸ்கேன் அக்ரெசிவ் அப்ளிகேஷன் இருக்குன்னாக்கா அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ அண்ட் தென் 1952. ஸோ 1952 1962. ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த மிட்ரேஞ்ச் இருக்கிற ஸ்கேனர்ஸ்ல டாப் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கேனர்ஸ். ஸோ 1952ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேரியன்ட் இருக்கு நம்ம கிட்ட. ஜிஎஸ்ஆர் இருக்கு, ஜென்ரல் ஸ்கேனர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஹெச்டி இருக்கு, ஹை டென்சிட்டி. அப்புறம் யூடி இருக்கு, அல்ட்ரா ஹை டென்சிட்டி. ஸோ இந்த 3 வேரியன்ட் இருக்கு. ஸோ இந்த 3 வேரியன்ட்டுமே என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா
பொதுவாக அந்த 1952 என்ன பர்பஸ் அப்படின்னா எங்க உங்களுக்கு இந்த பார்கோட் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் பார்கோட் சைஸஸ் வருது. இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த கொரியர் இண்டஸ்ட்ரி, கொரியர் மார்க்கெட்ல இல்லை அந்த ப்ளூ டாட், ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்கோட்ஸ் வரும். அவங்க ஸ்கேன் பண்ணி வேற இடத்துக்கு மூவ் பண்ணுற இந்த இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் பார்கோட்ஸ் வரும், டிஃப்ரெண்ட் பார்கோட் சைஸஸ் வரும். அப்போ ஒரு ஸ்கேனர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பீமை ரிலீஸ் பண்ணி அது என்ன பார்கோடு என்ன சைஸ் ஆட்டோமேட்டிக்காக அதை ரிலீஸ் பண்ணி அதோட ஓன் இன்டெலிஜென்ட் மூலியமா அதை ரீட் பண்ணணும், டீகோட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 195250 ஆர் 52 GHD ஆர் GUD ஆர் GSR. ஸோ இந்த மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் நடக்கும். எனி பார்கோட் சைஸ் எனி ஆப்ரேட்டர்ஸ் கேன் ஏபிள் டு பர்ஃபார்ம் இட். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் தாராளமாக இந்த 1952 பிச் பண்ணலாம். லைக் இண்டஸ்ட்ரி ஏரியா, எதர் இட் இஸ் ஹெவி இண்டஸ்ட்ரினா அந்த என்வரான்மெண்ட்டை பொறுத்து வி ஹேவ் டு பொசிஷன் இட். பட் எனி ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரி லெவலில் நீங்கள் போறீங்க அப்படின்னா 1952 வில் பி த பேசிக் மாடல். அதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பொசிஷன் பண்ணுற மாடலாக இருக்கும். இந்த 1952ல நமக்கு இன்னும் அட்வான்டேஜ் இருக்குன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து சீரியல் இன்டர்ஃபேஸ் இருக்கு, சீரியல் இருக்கு, யூஎஸ்பி இருக்கு. நம்ம கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈத்தர்நெட்டாவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம ஸ்கேனரை ஈத்தர்நெட் மூலியமாவும் நம்மளால டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இதுல ஓசிஆர் ஓசிஆர் ரீட் பண்ண டெக்ஸ்ட் ரீட் பண்ண முடியும். அந்த ஓசிஆர் பண்ணும்போது மட்டும் நீ கொஞ்சம் இன் டீட்டெயிலாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். அது என்ன ஓசிஆர் ஃபாண்ட் அப்படின்றது. ஏன்னா ஓசிஆர்லேயே நிறைய ஃபாண்ட் இருக்கு, டைப் A டைப் B ஃபாண்ட் நிறைய இருக்கு. மேபி இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நம்ம மேபி நெக்ஸ்ட் இன்னொரு மெச்சூர்டான ஒரு ட்ரைனிங் நம்ம எல்லாமே பார்க்கலாம். பட் 1952ல we can able to read label barcodes, laser barcodes and OCR, optical character recognition. இந்த செக் புக்ல வருது, பாஸ்புக்ல வருது. ஸோ அது எல்லாமே நம்மளால இந்த ஸ்கேனர்ஸ் மூலியமா நம்மளால ரீட் பண்ண முடியும் வித் சம் ஸ்மால் கான்ஃபிகரேஷன். இதுலேயே நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் மோடாவோ நம்ம அந்த ஸ்கேனரை நம்ம வந்து மாற்றி நம்மளால ரீட் பண்ண முடியும் ஸ்கேனர்ஸை. இதுலேயே வந்து டேட்டா ஃபார்மேட்டிங் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஒரு பெரிய ஒரு இது. வி ஆல் ஷுட் நோ. கண்டிப்பா இங்க இருக்கிற டீம் இங்க இருக்கிற ஃபோரம்ல கண்டிப்பா நீங்க யாராவது டைட்டனுக்கு சப்ளை பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைட்டனுக்கு இந்த தரேஷ்க்கு இல்ல வேற என்ன இருக்கு, மியாவா, அது மாதிரி நிறைய ஷோரூம் இருக்கு, டைட்டனோட ஷோரூம்ஸ் இருக்கு. அங்க எல்லாத்துலயுமே வி வில் ஹேவ் திஸ் டேட்டா ஃபார்மேட்டிங். ஜஸ்ட் அவங்க பார்கோட் ஸ்கேன் பண்ணா மட்டும் அவங்களோட ரெக்யர்மெண்ட் முடியாது. வி ஹேவ் டு டு தி டேட்டா ஃபார்மேட்டிங். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5 டிஜிட்ஸ் வந்து ஒரு காலம்லயும், நெக்ஸ்ட் 5 டிஜிட் வந்து இன்னொரு ஒரு ஃபீல்ட்லயும், நெக்ஸ்ட் 5 டிஜிட் வந்து இன்னொரு ஃபீல்டு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே பாசிபிள். நம்ம ரீட் பண்ற டேட்டாவை நம்மளால எப்படிதான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 கேரக்டர் டெலிட் பண்ண முடியும், இல்ல கடைசி ஒரு 5 கேரக்டர் டெலிட் பண்ண முடியும், இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 5 கேரக்டர் ஆட் பண்ண முடியும், புதுசா ஒரு கேரக்டர் ஆட் பண்ண முடியும், இல்லைன்னா அங்க இருக்கிற ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மட்டும் நம்மளால ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா டேட்டா ஃபார்மேட்டிங்குமே நம்மளால பண்ண முடியும் in all these channels, being it's HH492, 1472 or 195 series or 196 series, any scanners நம்மளால இது பண்ண முடியும். அதே போல ஆட்டோ என்டர். சார் எனக்கு வந்து ஸ்கேன் பண்ணா எல்லாம் நேரா வந்துட்டே இருக்கு சார், எனக்கு கீழே கீழே வரணும்னு கேட்பாங்க, இல்லை நீங்க நெக்ஸ்ட் டேப்ல விழணும்னு கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே பாசிபிள், குவைட் பாசிபிள். இதுக்கு உண்டான எல்லா கான்ஃபிகரேஷன் பார்கோட்ஸுமே நம்மளோட யூசர் மேனுவலே இருக்கும். அப்படின்னா யூ கேன் ரீச் அவுட் டு மீ, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். பட் எனக்கு நம்ம நெக்ஸ்ட் லெவல் ட்ரைனிங் போகும்போது வி வில் ஹேவ் அ கம்ப்ளீட் டெக்னிக்கல் ட்ரைனிங். உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த டெக்னிக்கல் ட்ரைனிங் நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ யூ ஜஸ்ட் பிங் டு சுப்ரீம் டீம். ஸோ அவங்க ஒரு டீமா ஃபார்ம் பண்ணிட்டு சரி ஒரு 15 or 20 மெம்பர்ஸ் நீங்க இது பண்ணிட்டேன் அப்படின்னா வி கேன் ஹேவ் திஸ் டெக்னிக்கல் ட்ரைனிங் ஆஸ் வெல். ஸோ 1952க்கு அப்புறமா 1962 நான் சொன்ன மாதிரி இதுதான் ஒயிட் லைட் வித் கிரீன் எய்மர். டிபிஎம் இன்னும் ஃபாஸ்டா ரீட் பண்ணும். 1952 ரீட் பண்ணும், பட் 1962 இன்னும் ஃபாஸ்டரா ரீட் பண்ணும். ஈவன் த புவர் கோட்ஸ், ரொம்ப ரஸ்டா இருக்கும் சில கோட்ஸ், அது எல்லாமே நம்மளால 1962ல ரீட் பண்ண முடியும். So that is the complete range of scanners what we have: HH492, 147, 147 series, 195 series and 196 series. So the 196 series are new model. So பொதுவா இது எல்லாமே இண்டஸ்ட்ரி தான், being it's a medium or ஒரு மாஸ் ஸ்கேல்ல பண்ற ரெண்டு இண்டஸ்ட்ரியுமே நம்மளால சப்ளை பண்ண முடியும். போத் வயர்ட் அண்ட் வயர்லெஸ்ல வருது. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா கோட்ஸுமே டிபிஎம், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங், இந்த சின்ன சின்ன பிசிபி போர்டில் பேட்டரியில் இருக்கிற சின்ன சின்ன பார் கோட்ஸ், ஈவன் நம்மளோட மொபைல் சார்ஜரில் இருக்கிற சின்ன சின்ன கியூஆர் கோட்ஸ்களுமே இது மூலியமா நம்மளால ரீட் பண்ண முடியும். ஸோ நீங்க எங்க ரீட்டைல போறீங்களா இல்லை இண்டஸ்ட்ரியில போறீங்களா, என்னென்ன இண்டஸ்ட்ரியில போறீங்க அப்படின்றத பொறுத்து we can push in the scanners. add to that நீங்க வந்து இது வந்து
ஆயில், டஸ்ட் என்விரான்மென்ட் இல்லாம கிளீன் ஃப்ளோர் என்விரான்மென்ட்ல சப்ளை பண்ணுங்க. இஃப் இட் இஸ் ஆயில் அண்ட் டஸ்ட் என்விரான்மென்ட் இல்லாட்டி அந்த கேஸ்ட் அயர்ன் மேனுஃபேக்சரிங் இருக்கிற மாரி இடம்னாக்கா, அடுத்த மாடல் இண்டஸ்ட்ரியல் கிரேட் மாடல் வருது. அந்த மாடல் சஜெஸ்ட் பண்ணலாம். பட் இது வந்து கிளீன் ஃப்ளோர் என்விரான்மென்ட்க்கு சூட்டபிளா இருக்கும். ஈவன் இஃப் இட் இஸ் இன் அ மேனுஃபேக்சரிங். Retail, of course, it goes everywhere. Mani, you can go ahead. Thank you, sir. So then இதுதான் நம்மளுக்கு the premium scanner 199 series. ஸோ இதுலேயே 3 வேரியன்ட் இருக்கு, எஸ்ஆர், எக்ஸ்ஆர் அண்ட் எக்ஸ்எல்ஆர். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த மாடல் தான். இப்போ அவர் மிஸ்டர் வேல் சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்றத பொறுத்து நம்ம இந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணணும். இன்கேஸ் அவங்க ஃபோக் லிஃப்ட்ல யூஸ் பண்றாங்க, அப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா அப்பெல்லாம் நம்ம இந்த ஸ்கேனர் தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா there's a சான்ஸ் ஆப்ரேட்டர் வந்து ஸ்கேனரை கீழே போடக்கூடிய சான்ஸ் நிறையவே இருக்கு. அதே போல ஆயிலி என்விரான்மெண்ட், இப்போ இண்டஸ்ட்ரி லைக் சுந்தரம் ஃபாஸ்ட்னஸோ இல்லை பிரேக்ஸ் இந்தியா இங்கே போடுங்க அப்படின்னா இந்த மிஷினிங் எப்பயும் நடந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மிஷினிங் பக்கத்தில் இருக்க இந்த ஸ்கேனர்ஸ்ல அந்த ஆயில் பறதுக்கோ இதில் என்னன்னா மேபி அவங்க காம்படிஷன் மாடல்ஸ் வேற ஏதாச்சும் ஒரு லோ எண்ட் மாடல் யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாடல் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இந்த ஆயில் இதெல்லாம் பட்டுன்னா சீக்கிரமா போயிடும். உங்களுக்கே தெரியும் ஸ்கேனரோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 5 years வாரண்டி. ஸோ ஸ்கேனர் ஷுட் ஒர்க் ஃபார் மினிமம் ஃபார் 5 years. ஸோ அப்படி ஒர்க் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி என்விரான்மெண்டல் அபியூஸோ இல்லைன்னா ஆப்ரேட்டர் அபியூஸ் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ இன்கேஸ் நீங்க போற இடத்துல கஸ்டமர் இடத்துல லோ எண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணாங்கன்னா நீங்க எஜுகேட் பண்ணுங்க. ஸோ நீங்க எஜுகேட் பண்றது மூலமா 2 விஷயம் நடக்கும். ஒன்னு, யூ ஆர் நாட் ஜஸ்ட் பாக்ஸ் மூவர், நீங்க கிடையாது அப்படின்றது கஸ்டமருக்கு தெரிய வரும். ஸோ இங்க வந்து ஒரு சொல்யூஷன் அட்ரஸ் பண்றாங்க, ஒரு ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றாங்க. சார் நீங்க இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 5 years வரக்கூடிய ஸ்கேனர் உங்களுக்கு 2 yearsலேயே போயிடும், 3 yearsலேயே போயிடும். ஸோ யூ பெட்டர் யூஸ் திஸ் ஸ்கேனர், திஸ் மாடல் நீங்க யூஸ் பண்ணுங்க. மேபி இனிஷியலா நீங்க போடுற கெபெக்ஸ் அதிகம், பட் நெக்ஸ்ட் ஒரு 5 to 8 years உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கீழே விழுந்தா உடையிறது, ஸ்கேன் இன்ஜின் போடுற ப்ராப்ளம், இல்லைன்னா உடஞ்சி இந்த ஒயர் உடையிறது, அதுல கனெக்டர் உடையிறது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இதுல ரொம்ப ரொம்ப சான்சஸ் நடக்குது, ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்க பார்க்குற இடத்துல இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே பிச் திஸ் 199 மாடல். இதுல என்ன வேரியன்ட்ன்றது அந்த பார்கோட பொறுத்து. சின்ன பார்கோட், ஐ மீன் நார்மல் லேபிள் பார்கோட் ஒரு நல்ல சைஸ்ல இருக்கு அப்படின்னா யூ கேன் கோ வித் எஸ்ஆர் ஸ்டாண்டர்ட் ரேஞ்ச். அதுல இன்னும் கொஞ்சம் லாங்கா ரீட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்எல்ஆர்ன்றது நான் கிட்டையும் ஸ்கேன் பண்ணோம், தூரையும் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா டிபிக்கல் வேர் ஹவுஸ் ஆப்ரேஷனுக்கு நீங்க ஸ்ட்ரெயிட் அவே கேன் பொசிஷன் எக்ஸ்எல்ஆர். இன்கேஸ் நீங்க போற இடத்துல எங்கேயாச்சும் ஆப்ரேட்டரோ இல்ல யூசரோ வந்து இல்ல இந்த ஸ்கேனரால எங்களால தூரமா ஸ்கேன் பண்ண முடியல, கிட்ட போய் ஸ்கேன் பண்றதா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க டைரக்டா இந்த மாடல் எக்ஸ்எல்ஆர் மாடலை நீங்க வந்து பொசிஷன் பண்ணிட்டு வரலாம். ஸோ டிபிக்கல் ரீட்டைல் அண்ட் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துமே இதை யூஸ் பண்றது இந்த பில்லிங் பாஸ்ல பாயிண்ட் ஆஃப் சேல்ல 7120 டிபிக்கல் 1D barcode scanners, fixed mount. HF680 read both 1D and 2D. உங்களுக்கு யூஎஸ்பிலையும் வரும். RS230 நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். 7190 2D. இன்கேஸ் நீங்க 7120 இருக்கு அப்படின்னா நீங்க லைசன்ஸ் போட்டு 790 நீங்க கன்வெர்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் 7680 உங்களுக்கு மொபைல் கோட்ஸ் வேற ரீட் பண்ணோம், மொபைல் பேமெண்ட்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் HF680 எல்லாமே உங்களுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இந்த நியூ மாடல் 7680 அதோட பர்ஃபார்மன்ஸ் ரியலி பெட்டர் நாங்கள் செக் பண்ணது வரைக்கும். ஸோ யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே யூ கேன் மூவ் வித் HF680 ஆர் 7680 வித் ஃபார் த பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். சோலாரிஸ் என்ன சொல்றது ரீட்டைல்லே நெக்ஸ்ட் லெவல் இருக்காங்க. இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஜெயச்சந்திரன்ல வந்து இந்த இது இருக்கு இல்ல வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்கம்மா. ஸோ அந்த இடத்துல they are using similar scanners. ஸோ ஃபிளாட் பெட் ஸ்கேனர்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல டாப் மாடல் இதுதான் 7990. we almost sold 1000 units to Amazon. ஸோ அமேசானோட வேர் ஹவுஸ்க்கு we have sold it for 1000 numbers. எங்கெல்லாம் உங்களுக்கு ஃபிளாட் பெட் அந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு we can position 7990. சார் வேல் சார் நீங்க ஏதாச்சும் இங்க ஆட் பண்ண விரும்புறீங்களா? No, you can carry on. Okay. ஸோ இது எல்லாமே வந்து ரீட்டைல் அண்ட் செக்மெண்ட். நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து ஃபிக்ஸ்டு மவுண்ட் ஸ்கேனர்ஸ். ஸோ இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு வந்து நாங்கள் ஆப்ரேட்டர் வச்சு எங்களால் ஸ்கேன் பண்ண முடியாது. வி நீட் சம் ஆட்டோமேஷன் ஸ்கேனரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்வேயில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீட் ஆகணும் அப்படின்ற அப்ளிகேஷனுக்கு வி கேன் பொசிஷன் தீஸ் 3 மாடல்ஸ். 3320 ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு.
any conveyor application, on the go application, we can recommend 3320. It comes with USB and serial RS-232 வருது. Converter use பண்ணி we can have the TCP IP as well. HF800 அதோட better model. We can able to read DPM and the laser barcodes or dot pin barcodes நம்மளால இத ரீட் பண்ண முடியும். And then HF810 இதுலயே வந்து higher end. இது comes with 2 megapixel and 5 megapixel camera. இன்னும் கன்வேல ரொம்ப ஃபாஸ்டா போகுது. அது நம்ம barcode ரீட் பண்ணோம் அப்படின்னா HF810 and 811 scanners will be a better suit. ஸோ HF800 811ல உங்களுக்கு RS-232 வருது, TCP/IP ப்ரோட்டோகாலும் வருது. இண்டஸ்ட்ரி யூஸ்க்கு இது ரெண்டுமே we can position. ஸோ இந்த HF810 811ஓட சின்ன ஒரு வீடியோ ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணலான்றது. வால்யூம் வரல. ஸோ வால்யூம் வரலையா? நோ. சார் சவுண்ட் வராது சார் இந்த இதில், வீடியோஸ் மட்டும் தான் சார். ஓகே, அது லிங்க் மட்டும் கொஞ்சம் போட்டுருங்க. ஸோ இதுல மல்டி பார்கோட்ஸ் ரீட் பண்ணலாம். ஒரு சிங்கிள் ட்ரிகர்லேயே இதுல இருக்கிற ஆல்மோஸ்ட் ஒரு 12 பாக்ஸஸ் ஒரே ஷாட்ல நம்மளால ஸ்கேன் பண்ண முடியும். மல்டி ஜாப் அப்படின்றது என்னன்னா, வேற ஒரு ப்ராடக்ட் லைன்ல வரும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எப்படின்னா ஒரு பாட்டில்ஸ் மாதிரி இருந்தது, அந்த பாட்டில்ஸும் ஸ்கேன் பண்ணும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கப்ஸும் ஸ்கேன் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா டிவைஸே செக் பண்ணிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஜாப்பை மாத்திக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை டியூன் பண்ணிக்கிட்டு ஸ்கேன் பண்ணும். ஸோ டீம், உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ஸ்கேனர்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க we can have this small ஒரு 2 to 3 minutes. சார் இப்போ இது மல்டிபிள் பார்கோட்ஸ் ரீட் பண்ண சொல்றீங்க சார், இது வந்து ப்ரோக்ராம் பண்ணுமா சார், இல்லை டிஃபால்ட்டா எப்படி சார் ஒர்க் பண்ணுமா சார்? இல்ல, அது we have to configure, நம்ம டியூன் பண்ணணும். எஸ் சார். நம்ம வந்து அந்த ஸ்கேனருக்கு தான் we have to teach it. ஸோ எனக்கு மேக்ஸிமம் எத்தனை கோட்ஸ், 3 கோட்ஸா இல்லை 5 கோட்ஸா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, சப்போஸ் ஒரு 10 பாக்ஸ் ஒன்னா வருது அப்படின்னா, இன்கேஸ் அது வந்து 5 பாக்ஸ்ல அந்த பார்கோட் டாப்ல இருக்கு, மீதி பார்கோட்லாம் வந்து வேற ஓரியன்டேஷன்ல இருக்கு அப்படின்னா, ஸ்கேன் வந்து வெயிட் பண்ணணும். அதுக்கு தெரியணும் மொத்தம் மேக்ஸிமம் எவ்வளவு கோட்ஸ் நான் ரீட் பண்ணணும், அது மட்டும் நான் டீச் பண்ணணும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கோட்ஸ், அது என்ன கோடை ரீட் பண்ணணும் நான். ஏன்னா ஒரு லேபிள்ல மல்டிபிள் கோட்ஸ் இருக்கும். நீங்க சில லேபிள்லாம் பாத்தீங்க அப்படின்னா 1D கோட் இருக்கும், அந்த லேபிள்லயே ஒரு QR கோட் இருக்கும். அதுல வந்து நம்ம வந்து டீச் பண்ணணும் நம்ம எந்த கோடு ஸ்கேனர் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்றது we have to teach it. நம்ம இந்த பேசிக் செட்டிங்ஸ் நம்ம டீச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வர அதுவே ரீட் பண்ணிடும் உங்களுக்கு. நம்ம டியூன் பண்ணணும், இனிஷியலா நம்ம டியூன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பிரிண்டிங்ல we have this segment, மொபைல் பிரிண்டர்ஸ், டெஸ்க்டாப் பிரிண்டர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பிரிண்டர்ஸ். ஸோ அகெயின் ஒரு சின்ன வீடியோ ஜஸ்ட் உங்களோட அவேர்னஸ்க்காகவும் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காகவும். இந்த மாடலுக்கு PX940V
இந்த பிரிண்டர் என்ன பண்ணுவோம், இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் பிரிண்டர் ஆஃபர் பண்றாங்க. ஜீப்ரா, டிஎஸ் எல்லாருமே ஆஃபர் பண்றாங்க. பட் இது எல்லாமே என்ன ஆகணும், லேபிள் வந்து பிரிண்ட் மட்டும் தான் பண்ணும். இந்த பிரிண்ட் பண்ற லேபிள்ல வந்து வர பார்கோட்ஸ் வந்து ப்ராப்பரா பிரிண்ட் ஆயிருக்கா இல்லையன்றது வந்து எந்த பிரிண்டருமே வந்து டெஸ்ட் பண்ணாது. ஸோ இந்த பிரிண்டர் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணிட்ட உடனே அந்த பார்கோடு வந்து ரீடபிளா இல்லையா, அதுக்கு சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கு, சில சர்டிஃபிகேஷன்லாம் இருக்கு. ஐஎஸ்ஓ கிரேட் பிரகாரம் அந்த பார்கோடு இருக்கணும் அப்படின்றது கவர்மெண்ட் வந்து செட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பிரிண்டர் செக் பண்ணும். பிரிண்ட் பண்ண உடனே அந்த லேபிள் வந்து இருக்கிற பார்கோட்ஸ் வந்து ஆஸ் பர் த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். இன்கேஸ் செக் பண்ணிட்டு அது அந்த ஸ்டாண்டர்ட்ல இல்லை அப்படின்னா அந்த லேபிளை திருப்பி உள்ள ரிவைண்ட் பண்ணிட்டு அது மேல ஒரு பெரிய ஒரு ஒரு கிராஸ் பேட்டர்ன் வரைஞ்சிரும், ஒரு எக்ஸ் மாதிரி போட்டு விட்டுரும் ஃபுல்லா. ஸோ தட் அந்த லேபிளை வந்து நம்ம எங்கேயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது ஆப்ரேட்டருக்கு தெரிய வரும். ஸோ இது முக்கியமா யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ, சில ஷூ கம்பெனிஸ் நிறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க, லெதர் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ், இங்கெல்லாமே, அப்புறம் ஆக்ரோ கெமிக்கல், இவங்கெல்லாம் நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மேண்டேட், அந்த இடத்துல இதெல்லாம் மேண்டேட். சப்போஸ் ஒரு கண்டெய்னர் இங்கே தான் அனுப்புறாங்க, பேலட்ல போட்டு அங்கே அனுப்புறாங்க. இந்த பேலட்ல வந்து சப்போஸ் யூகேலையோ இல்லை வேற எங்கேயாச்சும் யூஎஸ்லேயே இப்போ லேண்ட் ஆகுது அப்படின்னா அந்த பேலட்ல அந்த பார்கோட் ரீட் ஆகல அப்படின்னா அந்த பேலட் ஃபுல்லாவே திருப்பி வந்து என்ன பண்ணுவாங்க, டீஷிப் பண்ணுவாங்க, டீபோர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கேருந்து திருப்பி அது ஆரிஜினுக்கு போயிடணும். அதுக்கு உண்டான காஸ்ட் எல்லாருமே அந்த கம்பெனி தான் பார்க்கணும். யார் அதை எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ அந்த கம்பெனி தான் அதை பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளைன்ஸ், கவர்மெண்ட் கம்ப்ளைன்ஸ். ஸோ இன்கேஸ் நீங்க கஸ்டமர் யாராச்சும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அங்க இந்த மாதிரி பேலட்ல பண்ணும்போது இந்த பேலட் லேபிள் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணாம அனுப்புறாங்க அப்படின்னா யூ கேன் டெல் தம், சார் இது நீங்க இப்படி பண்ணக்கூடாது, நீங்க இப்படிதான் பண்ணணும், என்கிட்ட ஒரு பிரிண்டர் இருக்கு, அந்த பிரிண்டரை பிரிண்ட்டும் பண்ணும், வெரிஃபையும் பண்ணும். அதே போல இந்த ப்ராடக்ட் லேபிள் ஓட்டுறாங்க இல்லையா, இப்போ நம்ம ஃபேன் வாங்குறோம், ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டை வாங்குறோம் அப்படின்னா சில இதெல்லாம் நம்ம வாரண்டி இதாக இருக்கும். ஸோ அதில் போட்டிருப்பான், இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணுங்க, உங்களுக்கு வாரண்டி ஸ்டார்ட் ஆகணும். சப்போஸ் இவங்க மேனுஃபேக்சரிங் அசம்பிளி பண்ணும்போது லேபிள் ஒட்டுற லேபிள் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா கன்சியூமரால் அது ஸ்கேன் பண்ண முடியாது. ஒரு 2 வருஷம் கழிச்சு அவன் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு அவன் ஸ்கேன் பண்ணும்போது அது ஸ்கேன் ஆகலை அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதோட சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி எஃப்ஜி ப்ராடக்ட் எங்கெல்லாம் உங்களோட கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் யூ கேன் பொசிஷன், ஸோ இந்த பார்கோட நீங்கள் யூஸ் பண்ணுங்க, இந்த பிரிண்டரை யூஸ் பண்ணுங்க, ஸோ தட் நமக்கு வந்து எரர் ப்ரூஃப் பார்கோட் பிரிண்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் இதோட இது ஜஸ்ட் ஸ்மால் வீடியோ. இது எல்லாமே நல்ல லேபிள் பிரிண்ட் ஆகுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அது இன்டென்ஷனல் என்ன பண்ணிருக்காங்க, அது மாதிரி ஒரு ஸ்கிரிபிள் பண்ணியிருக்காங்க, பென்லைக் ஸ்கிரிபிள் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன பண்ணுது, அந்த பிரிண்டர் வந்து வெரிஃபை பண்ணுது. வெரிஃபை பண்ணிட்டு என்ன பண்ணுதுன்னு பாருங்க. உள்ள ரிவைண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேல ஒரு எக்ஸ் பேட்டர்ன் வரைஞ்சிருது. திருப்பியும் அதே லேபிள திருப்பி ரீபிரிண்ட் பண்ணுது. ஸோ எந்த பார்கோட் ஃபெயில் ஆச்சோ அதே பார்கோட திருப்பி உங்களுக்கு ரீபிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த ரீட்ரை நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை முறை ரீட்ரை பண்ணணும் அப்படின்றத நம்மளால பிரிண்ட்ல டிஃபைன் பண்ணுவோம். இது என்ன அவாய்ட் பண்ணுது அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி அப்ளிகேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கேனர் என்ன பண்ணுவாங்க, மவுண்ட் பண்ணுவாங்க. பிரிண்டர் மேல தனியா ஒரு ஸ்கேனரை வாங்கி அதை மவுண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் வாங்குவாங்க. அந்த சாஃப்ட்வேர்ல இருந்து ரீட் பண்ணி செக் பண்ணிட்டு திருப்பி ரீபிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த காம்ப்ளிகேஷனே இல்லாம ஒரே ஒரு சிங்கிள் ஹார்ட்வேர் வித்தவுட் எனி சாஃப்ட்வேர் ஆர் வித்தவுட் எனி பிசி, எனி ஒரு பிரிண்டர், ஒரு ஐ மீன் லேப்டாப்போ ஒரு சிஸ்டமோ இல்லாம ஒரு இண்டிஜினியஸா இதுவே எல்லாமே பண்ணிக்கும். ஸோ இது மார்க்கெட்ல பெருசா எந்த ஒரு காம்படிஷனுமே இல்லை. இதை வந்து நீங்க ஒரு பொசிஷன் பண்ற ஒரு கஸ்டமர் நீங்க புதுசா போறீங்க அப்படின்னா இது ஒரு வா ஃபேக்டர் கிரியேட் பண்ணும் கஸ்டமருக்கு. ஐ மீன் ஹனிவெல்க்குமே சரி, அஸ் எ பார்ட்னரா நீங்க போகும்போது உங்களுக்குமே ஒரு ஒரு நல்ல ஒரு பிராண்ட் ஒரு கஸ்டமர்ல ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ யூ ட்ரை டு பொசிஷன் திஸ் மாடல் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். ஏன்னா அது காம்படிஷன் பெருசா கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் PC42ET. இது இருக்குது டெஸ்க்டாப். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது டாப் லெவல் ப்ரீமியம் மாடல். இது வந்து இருக்கிறதுலே த பேசிக் மாடல், டெஸ்க்டாப் மாடல் PC42ET. இதுக்கு முன்னால அனிவேல் ஒரு PC42 பிரிண்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து
அதுல இருந்து இது கம்ப்ளீட்டா வேற ஒரு வெர்ஷன், வேற ஒரு அல்காரிதம், வேற ஒரு பில்ட் மாடல். உங்களுக்கு பிரிண்டர் பார்த்தாலே தெரியும். திஸ் இஸ் a நியூ மாடல் we going to launch. This is a new model what we going to launch. Maybe ஜான்ல இருந்து பிப்ரவரில இருந்து சுப்ரீம் கிட்ட கிடைக்கும். வெரி ரொம்ப ரொம்ப சின்ன அப்ளிகேஷன். மினிமம் டு மேக்ஸிமம் அவங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு 500 லேபிள்ஸ் தான் பிரிண்ட் பண்றாங்க. ஸோ அப்படின்ற இடத்துல we can position this model PC42ET. ஸோ இது கூட we will have all the accessories. இப்போ அவங்களுக்கு கட்டர் வேணும், பீலர் வேணும் அப்படின்னா we can do all this add-on accessories built in. இதுல ப்ளூடூத் அண்ட் வைஃபை ஆல்சோ quite possible as a optional. ஸ்டாண்டர்டா வராது. as a optional we can have this interfaces with along with this PC42ET. it comes உங்களுக்கு 203 3NDP. நீங்க இப்போ காம்படிஷன்ல லைக் ஜீப்ரால சொல்லணும் அப்படின்னா ZD டெஸ்க்டாப் ZD மாடல்ல 200 சீரிஸ் 300 சீரிஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான ஹனிவெலோட PC42ET மாடல். ஸோ அது காம்பாக்ட் சைஸ்ல இந்த இன்டர்ஃபேஸ் எல்லாமே வெரி மச் சிமிலர் டு த காம்படிஷன் மாடல்ஸ் அண்ட் வெரி குட் ரன்னிங் as well. ஸோ அதோட ஜஸ்ட் லுக் அண்ட் ஃபீல் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இது ஸ்டாண்டர்ட் இன்டர்ஃபேஸஸ் ஈத்தர்நெட் அண்ட் யூஎஸ்பி உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் ஷீட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக மட்டும். நம்ம எப்படி இன்னும் பெட்டரா பிச் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும் ஸ்பீட்ல வேர் வி ஆர் பொசிஷனிங் ஸ்பீட் கம்பேர்ட் டு த காம்படிஷன் நம்மளோட ஸ்பீட் அதிகம். மேக்ஸிமம் பிரிண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 6 inches 5 inches with 12 dots per second. whereas காம்படிஷன்ஸ் அந்த மாதிரி ஸ்பீட் கிடையாது. அண்ட் மேக்ஸிமம் பிரிண்ட் வித் 108, தட்ஸ் ஆல் ஓகே. and eco mode interfaces, wireless communication, accessories, we'll get almost all the accessories. USB to serial interface நம்மட்ட இருக்கு. then PC45 இதுக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா PC43 ஓட நெக்ஸ்ட் மாடல், நெக்ஸ்ட் எவல்யூஷன் வந்து PC45. ஸோ இந்த PC42 அண்ட் 45 என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா மீடியா, இந்த மீடியாவோட சைஸஸ். ஸோ ரிப்பன் 75 mm போடுறோம், இது 300 mm வரைக்கும் நம்மளால ரிப்பனை போட முடியும். அண்ட் இட் கம்ஸ் வித் போத் தெர்மல் டிரான்ஸ்ஃபர் அண்ட் டைரக்ட் தெர்மல், ரெண்டு டெக்னாலஜி வி கேன் யூஸ் இட். ஸோ உங்களுக்கு வந்து இந்த எல்சிடி வந்துடும். ஏன்னா இதுக்கு மேலே PC43 பார்த்தோம்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும், வித்தவுட் டிஸ்பிளே அண்ட் வித் டிஸ்பிளே. அது வந்து சின்ன ஒரு டில்ட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே. ஸோ இது வந்து ஆன் போர்டில் ஃபிளாட்டாகவே உங்களுக்கு கொடுத்துறாங்க. ஸோ யூ கேன் ஈஸிலி நேவிகேட் அமாங் த ஸ்க்ரீன்ஸ். The technical part, I would like to have a separate session where we can have a clear difference between the competition and the Honeywell printers. ஸோ இது பார்த்தீங்கன்னா லெகசியா இ கிளாஸ் இருந்தது, ஹனிவெல் இ கிளாஸ் இருந்தது. அதுக்கு நெக்ஸ்ட் PC43, நவ் PC45, the next model. So LCD, it's a difference. That's for UI, better user interface. We brought this 3.5 inches LCD display. NFC pairing இருக்கு. In case of customer அது கேட்டாங்க NFC pairing இருக்கு. And security, it's all very technical stuff. And between the competition, where we are. So we are completely outrating the competition. ZD 400 series pathina, we are competing 6 inches and with against 8 inches. So we are at 8 inches in speed level, and processor level we are better the processor speed, of course the Bluetooth and all these segments. And ribbon sensor. So the ribbon sensor oda information உங்களுக்கு on display உங்களுக்கு தெரியும். where we sense out of media ribbon sensor உங்களுக்கு வந்து சென்சர்ல தெரியும். So that user customer வந்து replace பண்றதுக்கு they can take it action. So standard it comes with Ethernet and USB, of course. RFID model, Wi-Fi model, it's all optional. And healthcare segment we have products. So this is a complete range of printers.
இதுக்கு முன்னால we have started with PC45. So PC45, PC42, 43, PD series, PD45 series, PM, PX and the PX 940. இதுல மட்டும்தான் நமக்கு வந்து அந்த வெரிஃபையரோட வருது. அதுலயுமே வித் வெரிஃபையர் அண்ட் வித்தவுட் வெரிஃபையர் வருது. So that's all with the printer. Sorry, printerல என்னாச்சு உங்களுக்கு queries என்னாச்சு you want to know அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்னாச்சு இருந்துட்டா we can raise it up. நம்ம இல்ல ஆக்சுவலி நான் சொல்றேன். ஆக்சுவலி ஏடிசி பிசினஸ்ல பாத்தீங்கன்னாக்கா கஸ்டமரோட ஸ்டிக்கினஸ் அதிகமா இருக்கிறதுக்கு, நமக்கு கண்டினியூஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பிரிண்டர் பிசினஸ் தான் ரொம்ப ஹெல்ப் ஆகும். இப்போ பிரிண்டர்னாக்கா பிரிண்டர் மட்டும் அதுல பிசினஸ் இல்லை, அதோட டே டு டே அது அவங்க யூஸ் பண்ண போற கன்சியூமபிள்ஸ் லைக் ரிப்பன், லேபிள், இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா மேஜர் பிசினஸே பாத்தீங்கன்னாக்கா ஏடிசியில் பர்டிகுலரா இந்த பிரிண்டிங் அண்ட் ஸ்கேனிங்ல. ஸோ இஃப் யூ ஹேவ் சம் குட் இன்ஸ்டலேஷன் ஆஃப் பிரிண்டர், ஒரு 300 பிரிண்டர் 200 பிரிண்டர் சேல் பண்ணீங்கன்னா ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு ரெக்கரிங் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 லட்ச ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா மினிமம் இருக்கும். சின்ன சின்ன கஸ்டமர்கிட்டே நான் சொல்கிறேன், இஃப் யூ ஆர் நாட் லுக்கிங் ஃபார் பிக் என்டர்பிரைஸ், பெரிய பெரிய கஸ்டமர் இல்லாமல் வெறும் சின்ன கஸ்டமர்கிட்ட கொடுத்தாலே உங்களுக்கு இந்த ரிப்பீட்டிவ் பிஸ்னஸ் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு மந்த் ஆன் மந்த். ஸோ ஐ வுட் ரெக்வஸ்ட் எவ்ரி ஒன் டு ஃபோக்கஸ் ஆன் தி பிரிண்டர் பிஸ்னஸ் டு கெட் தி ஸ்டெபிளைஸ்டு ரெவென்யூ. ஸோ எங்கெல்லாம் நீங்கள் ஸ்கேனரை நீங்கள் சோஃபார் புஷ் பண்ணிருக்கீங்களோ, ஸோ அங்கே எல்லாமே யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே கேன் பொசிஷன் அனிவல் பீங் எ டெஸ்க்டாப் பிரிண்டர் ஆர் இண்டஸ்ட்ரியல் பிரிண்டர்ஸ் நீங்கள் ஸ்ட்ரெயிட் புஷ் பண்ண we are here to support you. எல்லா இடத்துலையும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பிரிண்டர் பொசிஷன் பண்ணுங்க, சப்போர்ட் வி ஆர் தேர் வித் யூ. அது இல்லாமல் இப்போ நீங்கள் சர்வீஸ்க்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. L1 சர்வீஸ் நீங்கள் பண்ணுங்க, முடியலன்னாக்கா சர்வீஸ் சென்டர்ஸ் வி ஹேவ் 3 லொகேஷன்ஸ் அக்ராஸ் இந்தியா. ஆர்எம்ஐ ஆன்லைன் ரைஸ் பண்ணி நீங்கள் பிரிண்டர் அனுப்பிச்சுட்டிங்கன்னா ரிப்பேர் பண்ணி திருப்பி உங்கள் இடத்துக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ நீங்கள் சர்வீஸை பற்றி ஒரு பர்சனுக்காக நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் சுப்ரீம் டீம் இருக்காங்க, வேணும் L1 சப்போர்ட் வேணும்னா கூட நீங்கள் அவங்கள்ட்ட எடுத்துக்கலாம். நீங்கள் தாராளமாக அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்டேபிள் ரெவென்யூ வந்து டெஃபினட்டாக உங்களால் இதுலேருந்து பண்ண முடியும். அண்ட் கஸ்டமரும் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட ரெகுலர் டச்சில் இருக்கிறதுனால அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்கும். ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் தி பிரிண்டர் and do reach us whatever the support you want in terms of availability, pricing or any technical support, anything we are there to support you. Okay, I'm taking it up. Mobility. So mobility, we have brought another change, another new evolution we brought. ஸோ கஸ்டமர்ஸ் டிப்பிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன் கேஸ் ஆஃப் நீங்கள் அனிவல் மொபிலிட்டி நீங்கள் இஃப் யூ சோல்ட் யூ வில் ஹேவ் திஸ் இன்ஃபர்மேஷன். நமது ஃபர்ஸ்ட்டு CT40 ஒரு மாடல் இருந்தது. தென் வி ஆஃப்டர் 5 years கேப் வி brought CT45 அண்ட் வி ஹேவ் அ நியூ மாடல் கால் CT47. ஸோ இந்த மாதிரி எவல்யூஷன் நடந்துட்டே இருக்கும். ஸோ எவ்ரி டைம் கஸ்டமர் வந்து அதுக்கு உண்டான ஆக்சசரிஸ், பேட்டரி சார்ஜர்ஸோ இல்லைனா டிவைஸ் சார்ஜர்ஸோ திருப்பி வாங்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஃப்ரம் நவ் ஆன் ஃபார் ஆல் த CT மாடல்ஸ், இந்த CTன்னு இருக்கும், மாடல் நேம் முன்னாடி CTன்னு இருக்கும், கம்ப்யூட்டர் டெர்மினல் ஆர் காம்பேக்ட் டெர்மினல். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க ஒரே முறை அந்த யூனிவர்சல் டாக், இந்த கீழே இருக்க யூனிவர்சல் டாக் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறமா தே கேன் பர்ச்சேஸ் ஒன்லி த கப். இந்த கப்பு மட்டும் அவங்க என்ன மாடல் வாங்கினாலும் அந்த கப்பு மட்டும் வாங்கிட்டா போதும். தே கேன் யூஸ் த சேம் கிரெடல், சேம் பவர் சப்ளை. அந்த பவர் சப்ளை, அந்த பவர் கார்டோ எதுவுமே அவங்க மாற்ற தேவையில்லையா. ஒரு முறை அவங்க யூனிவர்சல் டாக் வாங்கிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 15 to 20 years தே கேன் ரன் த ஷோ. எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்படும் அப்போ மட்டும் அவங்க மொபைல் டிவைஸ் மட்டும் மாற்றிக்கலாம். இன்கேஸ் அவங்க இதுக்கு முன்னாடி Android 7 யூஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ நெக்ஸ்ட் Android 10க்கு போகிறாங்க, இல்லைனா இன்னும் ஒரு 2-3 years கழிச்சு அவங்க Android 13க்கோ 14க்கோ போகிறாங்க அப்படின்னா அந்த டிவைஸை மட்டும் அவங்களால மாற்றிட்டே போகலாம். இதுக்கு தேவைப்படக்கூடிய அக்சசரிஸ், அந்த பேசிக் அக்சசரிஸ் வில் பி சேம். ஒன்லி அந்த அடாப்டர் கப் மட்டும் தான் அவங்க மாற்றி வாங்கணும். ஆஸ் வந்து அவங்க டிவைஸ் வாங்கும்போது இந்த கப்பு மட்டும் வாங்கினா போதும். இது எவ்வளோ காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஒரு கிரெடலோட காஸ்ட் சே 100 rupees அப்படின்னா இந்த கப்போட காஸ்ட் வந்து ஒரு 20 rupees தான். ஸோ ஒரு டைம் அவங்க 100 rupees அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அவங்க இன்னொரு 100 rupees ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் வாங்கும் போது 20 rupees மட்டும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணா போதும். தே வில் ஹேவ் த சார்ஜிங் திங்ஸ் டன். அவங்க சார்ஜருக்காக எக்ஸ்ட்ரா அவங்க காசு போடணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ
we want you all to know put this marketing points to the customers. These are technical points, of course. These are the selling points, the unique selling points which lies with Honeywell only. ஸோ இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா அவங்க கேபெக்ஸை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க ரைஸ் பண்ணும்போது தே வில் சி எஸ் இந்த ப்ராடக்ட்ல நான் போனேன் அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் 15 to 20 இயர்ஸ்க்கு என்னோட வந்து நெக்ஸ்ட் வர ரெக்கரிங் காஸ்ட் கம்மியாகுது. ஸோ ஐ ஹேவ் டு கோ வித் Honeywell பிகாஸ் எல்லாருமே இங்க இருக்கிற காம்படிஷன் எல்லாருமே வி ஆர் செல்லிங் ஆண்ட்ராய்ட் மொபிலிட்டி டிவைசஸ். எல்லாரும் ஆண்ட்ராய்டு மொபிலிட்டி டிவைஸ் பண்ணும்போது வாட் இஸ் அ டிஃபரெண்ட் திங் வி brought into the table தான் மேட்டர்ஸ். So that is where Honeywell differs. That is where we are getting in all these insights, chinna tweaks, either being the scan engine, like இதுக்கு முன்னாடி சொன்ன scan engine ஆகட்டும், அதே போல இந்த மாதிரி universal docs ஆகட்டும். So this is all brings you the customer very close to you. Because we are addressing the problem statement. So basic series EDA52, still EDA51 is in the market. EDA51 and 51K. The full touch and touch with the keypad 51K. K stands for keypad. இது ரெண்டுமே இன்னும் ஸ்டில் லைவ்ல இருக்கு. பட் we want to push you to EDA52. சிம்பிள் ரீசன், EDA51 கொஞ்சம் பல்கியா இருக்கும். பேட்டரி வந்து 3500 mAh தான் இருக்கும். அண்ட் அதோட மேக்ஸிமம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து டில் ஆண்ட்ராய்டு 11. அதுவுமே எந்த டிவைஸ்லாம் 3GB வாங்கியிருக்காங்களோ அது மட்டும் தான் ஆண்ட்ராய்டு 11 வரைக்கும் நம்மளால போக முடியும். மேக்ஸிமம் ஆண்ட்ராய்டு 11 வரைக்கும் தான் போட முடியும். ஆண்ட்ராய்டு 12, ஆண்ட்ராய்டு 11 போடணும்னாவே மினிமம் ரேம் கான்ஃபிகரேஷன் ஷுட் பி மோர் தென் 2GB. ஐ மீன் தட் மீன்ஸ் 3GB இருக்கணும். 3GB இருந்தால் தான் ஆண்ட்ராய்டு 11 போட முடியும். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வி வாண்ட் யூ டு புஷ் EDA52 பிகாஸ் திஸ் கம்ஸ் வித் 4GB, 6GB, 8GB ரேம் கூட வருது EDA52. அண்ட் நீங்கள் வாங்கும் போதே இந்த டிவைஸ் கம்ஸ் வித் எதர் வித் 11 or 12. புதுசாக டிவைஸ் வாங்குறீங்கன்னா இட் கம்ஸ் வித் ஆண்ட்ராய்டு 12. And for all this EDA series, EDA51, 52, 51K or 56, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ஷன் வரும். சப்போஸ் ஆண்ட்ராய்டு 10 ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா 11 and 12 சப்போர்ட் பண்ணும். 11 வந்துச்சு அப்படின்னா 12 and 13 சப்போர்ட் பண்ணும். So likewise, we have this future-proof OS compatibility in all our devices. So EDA52 பார்த்தீங்கன்னா as I mentioned you, better ruggedness, slimமா இருக்கும், sleek-ஆ இருக்கும். With 5.5 inches display, which was never in EDA51. So key differences, நான் சொன்ன மாதிரி தான். IP rating and battery performance. So this is all EDA52. So we want your support. நீங்க EDA51 நீங்க செல் பண்றீங்கன்னா அப்படின்னா, so we want you to push EDA52 in terms of these technical features. நீங்களுமே ஒரு 2 years before EDA51 செல் பண்ணீங்க அப்படின்னா நீங்களாவே இந்த ப்ராடக்ட் எடுத்து போய் அவங்ககிட்ட பொசிஷன் பண்ணலாம். Instead of they raising the requirement, you can go ahead and pitch in the new product. EDA52 product நீங்க pitch in பண்ணலாம். And EDA57 is a new launch. ரெண்டு மாடல் லான்ச் பண்ணிருக்கோம், EDA56 and 57. நான் ஏன் EDA57 லான்ச் பண்றேன் அப்படின்னா, EDA57ல it comes with both 5G. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் 5G technology. It comes with the 5G technology and it also supports Wi-Fi 6. இருக்க நியூவஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரைக்கும் இந்த டிவைஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். And then CT series நான் சொன்னேன் இல்லையா, நம்மளது 2 சீரிஸ் இருக்கு. ஹனிவெல்ல மொபிலிட்டில 2 சீரிஸ் இருக்கு. ஒன்னு EDA series, என்டர்பிரைஸ் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ். இதுக்கு முன்னால PDA சொல்லுவாங்க, பாக்கெட் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அதோட நெக்ஸ்ட் எவல்யூஷன் தான் என்டர்பிரைஸ் டிஜிட்டல் அசிஸ்டன்ட், EDA. CT is a compact terminal or computer terminal. CT45 இது எதுக்கு அகைன்ஸ்டா பிட்ச் பண்ணலாம் அப்படின்னா, லைக் ஜீப்ராவோட TC50 சீரிஸ் இருக்கு இல்லையா, 52, 55, 57 whatever model, we can position this CT45 or 45XP. Again, EDA series and CT series. நான் சொன்ன மாதிரி EDA seriesல பாத்தீங்க அப்படின்னா 11 சப்போஸ் ஆண்ட்ராய்டு 11ல வந்துச்சு அப்படின்னா 12 and 13 சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு OS அண்ட் நெக்ஸ்ட் 2 OS சப்போர்ட் பண்ணும். இந்த CT சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு OS பிளஸ் நெக்ஸ்ட் வரக்கூடிய 4 OS. 11 வந்துச்சுன்னா 12, 13, 14, 15. நெக்ஸ்ட் 4 OS அப்கிரேடேஷனுக்கு இது சப்போர்ட் பண்ணும். இது கம்பேட்டிபிலிட்டி இருக்கும். அதே போல EDA சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்கேன் என்ஜின் மட்டும் தான் வரும், ஸ்டாண்டர்ட் ரேஞ்ச் மட்டும் தான் வரும். வேறஸ் நம்மளோட CT45 சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஃப்ளெக்ஸ் ரேஞ்ச் இருக்கும். அதே போல ஃப்ளெக்ஸ் ரேஞ்ச் எக்ஸ்எல்ஆர் இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி 10 சென்டிமீட்டர்ல இருந்து 20 மீட்டர் வரைக்கும் ஒரே ஸ்கேனேஜ்னால ரீட் பண்ண முடியும். அண்ட் இட் கம்ஸ் வித் ஃபுல் ஹெச்டி. அதோட டஃப்னஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். நார்மல் TC50 காம்படிஷன் TC50 சீரிஸோட டம்பிள் அண்ட் டிராப் ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்க. அது TC50 பார்த்தீங்கன்னா 500 டம்பிள்ஸ் 500 முறை ஒரு படிக்கட்டுல 500 படிக்கட்டுல விழுது அப்படின்னா அந்த டிவைஸ் வந்து 500 படிக்கட்டு வரைக்கும் அதால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். whereas நம்மளோட CT40 சீரிஸ் 1000 டம்பிள்ஸ் வரைக்கும். CT45 வந்து 3000 டம்பிள்ஸ் வரைக்கும் இட் கேன் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட். அதோட டிஸ்பிளேலயோ இல்ல பேட்டரியிலயோ எந்த ஒரு இஷ்யூஸும் வராது. அப் டு 3000 டம்பிள்ஸ் which is something 6x. நம்மளோட காம்படிஷனோட கம்பேர் பண்ணும்போது we are 6x multiple times we are higher. We are the superior. And temperature, minus temperature we can able to perform it. So TC50 எங்கெல்லாம் they are using, they want to reference scanners, you can position our Honeywell CT45 or 45 XP models. Again 45 to 47, yes we have the 5G devices. Flex range XLR சொன்னேன் இல்லையா? XLR, ஸோ அந்த இது வந்துடும் உங்களுக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்க. கம்பேர் டு 45 XP ஓட 47 பாருங்க. 45 வந்து 3000 tumbles, whereas we are at CT47 will be 3500 tumbles. ஸோ இதோட ரக்னஸ் வந்து இன்னும் பெட்டர். ஸோ நம்மளோட இருக்கிற இப்போதைக்கு மொபிலிட்டி டிவைஸ்லே I would say CT47 will be the second best premium model. So TC75, 72, 73 model against we can position CT47. நமக்கு இதுக்கு மேல இன்னும் ப்ராடக்ட் இருக்கு. CT60 மாடல் இருக்கு. That's very long running product. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே அது ஃபேர் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். So I'm not touching that. So as of now I'm just stopping till CT47. So இதுலயே உங்களுக்கு SIM option இருக்கு. We have a flex range scan engine, better ruggedness, better tumble. The best product we can see in the market. I'm not saying ED61K, it comes with the same option as well with a long range scan engine. X20 is nothing but a long range scan engine. So சின்ன video about CK65. So that is all we have.